இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோ என்னையா நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற? அந்த பொண்ணு நம்ம பொண்ணா? நாயா என்னவோ உன் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போன மாதிரி ரொம்ப பொங்கின்னுக்குற. இல்லை தம்பி, என்ன இருந்தாலும் அது என் குடும்பம் மாதிரி நினைக்கிறேன். அதான். ஆமாம், அவன் அவ்வளோ டெர்ரானால என்ன எப்பயுமே உருன்னு இருக்கான். அதான் இருக்கிறான். ஐயோ பெருசா பூமாமா தப்பிச்சுரு. சத்யா, ஏறா ஐயோ என்னடா பெருசா எங்கேயா இருக்க அம்மா? என்ன அவன மாதிரி இருக்கு. ஏய் கனவா? என்னடா நீ எனக்கு போட்டியா? உன்னை ஏன் கூட கம்பேர் பண்ணி பேசுறா? ஏய், உன் பொண்டாட்டியோட பிரச்சனைனா நீ அவ கூட போய் வச்சுக்க. என்கிட்டலாம் வச்சுக்கினு வை, நான் அப்படியே பொழந்து விட்ருவேன். போடா எங்க அட்ரா பாப்போம், அட்ரா பாப்போம். ஏய், நான் அடிக்க மாட்டேன்னு பார்க்குறியா? அவனை நாஸ்தி ஆயிடுவேன். பெருசு ஆக்ஷன் பிளாக். ஏய் சத்யா, கை ஒலிக்கிற கை எதுவும் பண்ணிடாத. சத்யா பெருசே இறங்கி வயிற்றுல அடிச்சோம். பெருசே அம்மா வாய மூடிக்கிட்டு இருக்கணும். அடிச்சுட்டானே. நீ அங்க இருந்து வெளியில போறது உனக்கு நல்லது. இந்த மகேஷ பத்தி தெரியாம என் லைஃப்ல வந்து நீ விளையாடிக்கிட்டு இருக்க. ஐயோ ஒன்றும் தெரியும். நான் உனக்கு ஒரே ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிடு. வந்துடாங்கடா. அம்மா அப்பா கண்ணில் அடிச்சிட்டானே. சத்யா ரொம்ப அடிச்சிட்டானா? வலிக்குதாப்பா? போயா, அடிக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். எவ்வளோ டூல்ஸ் இருக்கு, எடுத்து ஒன்று போட வேண்டியதானே? இல்லப்பா. யோ யார் அவன்? நினச்சி வந்து அடிக்கிறான். அப்பா சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல. பைத்தியம் மாதிரி இருக்கிற அவங்கிட்ட குடும்பமே போய் மாட்டிக்கிட்டு இருக்க. யோ எப்படி அந்த பைத்தியக்காரன் போய் ஓனரம்மா குடும்பம் நடத்துச்சு? அது வந்து நீ என்ன இந்த இடத்த விட்டு போயிடுவியா? இந்த பாரு, நானே முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கவேன், போயினே இருப்பேன். ஆனால் நான் அப்படி விட்டு போகிற ஆள் இல்லை. அவன் ஒரு பைத்தியக்காரனா, நான் சரியான கோளாறு செஞ்சிருவேன். அப்படிலாம் விட்டு போக மாட்டேன், கூட தான் இருப்பேன். நீ தைரியமா இரு. இது கீழே விழுந்து அடிபட்ட மாதிரி தெரியலையே. மாட்டேன்டா. வேற யாரும் அடிச்ச மாதிரி இருக்கு. ஏங்க என்னெல்லாம் யாரும் அடிக்க முடியுமாங்க? ஸோ அம்மா கேவலை பத்தின்னு நாங்கெல்லாம் யாரு? முதல்ல கண்ணாடி கொடுங்க, கொடுங்க. அங்கிள், உண்மையை மறைக்காம சொல்லுங்க. அது வந்துமா, என்ன அந்த மகேஷ் வந்தானா? மறுபடியும் அடிச்சானா? ஏய், அவ அடிச்சா பதிலுக்கு நீ அடிக்க வேண்டாம். எங்க அடிக்கிறது? அதான் 2 கையும் லாக் பண்ணி தானே குடிச்சிருந்தேன், வேற போதையா இருந்தது. ஏங்க இந்த மாதிரி அக்கீஸ் கூடலாம் எப்படிங்க குடும்பம் நடத்துனீங்க? பெரிய டேஞ்சருங்க அவன். அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் எம்ப்ளாயி மேலே கையை வைப்பான்? எம்ப்ளாயி அவனை சும்மா விட மாட்டேன். கையை வச்சுட்டு அவன் போயிட்டான். இப்போ கோபப்பட்டு என்ன பண்றது? வேலை செய்யறதுல வெட்டியா பேசின்னு போங்க. பெருசா நீ போய் அந்த இன்ஜினை பாரு, நான் அந்த வேலையை முடிகிறேன். சரிப்பா. ஓனர் கிளாஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. இந்த கேரேஜை 1 2 ஆக்கி 2 3 ஆக்கி 3 30 ஆகல. என் பேர் சத்யா இல்ல, சத்யா இல்ல, சத்யா இல்ல. ஏய் 30லாம் ஆக வேண்டாம். இந்த கேரேஜில் கூட இருந்து கடைசி வரைக்கும் நீ வேலை பார்த்தாலே போதும்.
என்ன இதெல்லாம்? இந்த மகேஷ் இருக்கானே, அவன் லேசப்பட்ட ஆள் இல்ல. அப்பப்ப ஏதாவது புதுசா தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஓகே. ம் நீ பயந்து மட்டும் ஓடிடக்கூடாது என்ன? ம் ம் இங்க பார், நான் ஓடணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, எப்பயோ ஓடிட்டு இருப்பேன். உனக்காக என் மூஞ்சில் அடி வாங்கிட்டு இங்கே உக்காந்துட்டு நான் இருக்க மாட்டேன். ம் குடிச்சதுதான் குடிச்ச, பாட்டில் இங்க போடக்கூடாது. எதுக்குடா அங்க போட்ட? பெருசு இந்த மாதிரி பல திட்டலாம் கேட்டு கேட்டு பழகி போச்சு. ஆ? ம் என்னடா வந்து 2 நாள் ஆச்சு, சவுண்ட் ஒன்றும் கேட்கலன்னு பார்த்தேன். அதான் வந்துச்சு. இதான் ஒரு மாதிரி கிக்காக தான் இருக்கு. டேய் சத்யா, ஐயா. சிவராம உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கான்டா. உன்னை நம்பிதான் இங்க வர வச்சிருக்கான். அவன் பேரை கெடுத்துறாத. பார், நான் குடிச்சா நான் பேர் கெட்டு போயிடுமா? நான் வேலையில் சரியாக தானே இருக்கேன், அதை மட்டும் பாரு. சும்மா என் வெறுப்பு கருப்பு இதெல்லாம் நீ தலையிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் நீ கொடுக்குற சம்பளம் மரியாதை இதெல்லாம் என் வேலைக்கு தான், என் கேரக்டர் கிடையாது. அவன் கஷ்டம் அவனுக்கு வந்துட்டாரு. இந்த பேர் நான் அப்படி தான் இருப்பேன், இப்படி தான் குடிப்பேன். டேய் எல்லாம் தெரிஞ்சதானே கூப்பிட்டு வந்த, வேண்டாரு பெருசாக சும்மா அட்வைஸ் பண்ணுறதுக்கு. என்னடா பெருஸ்? இது பார், குடிச்சாலும் போய் சொல்லாமல் நேர்மையாக என்னோட வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். நீ என்னையா அடுத்த வீடு சேனலில் இந்த நேரத்தில் ரெட்டி பார்த்துட்ருக்க? See the time, நிலாக்கம். இல்ல சத்யா, ஒரு பெரிய மனுஷன் செய்கிற வேலையா இருக்கு. சத்யா இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு வந்து. இது பார், இதெல்லாம் தெரிஞ்சா உடனே மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்னையும் சேர்த்து தானே அசிங்கப்படுத்துவாங்க. ஐயோ தாங்க முடியாது. டேய் டேய், வா, பந்தத்தில் ஃபுல் டென்ஷன் தான், கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க முடியல. இதில் டூல்ஸ் வேறு நல்லா இல்லை. டூல்ஸ்லாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். டேய் அப்புறம் நான் டேய், கிளம்பிட்டே டேய், சத்யா இருப்பேன். தோ ஓனர் மாதிரி வராங்க, சொல்லுங்க. வாங்க மேடம், வாங்க. ஓனர்னா உங்க இஷ்டத்துக்கு லேட்டாக வருவீங்களா? ஏன் அவ்வளோ சீக்கிரமா வந்தீங்க? லேட்டாக வரத்தானே? ஒரு 2 மணி வந்துருக்கலாம். நீங்க கரெக்டாக சத்யா, வந்துருவோம். ஏன் இப்படி பண்ண? என்ன பண்ணாம? உன்கிட்ட சொல்லிட்டு தானே நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஏன் என்ன இப்படி அசிங்கப்படுத்துற? ஓனர், நீ என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏற்கனவே எங்க அம்மாவை நான் கன்வின்ஸ் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? கேரேஜ் நடத்துறதே அவங்களுக்கு பிடிக்கல, ஆனா நீ என்னடானா? லோ லோ லோ, பின்னாச்சு காரணத்தை சொல்லி திட்டுங்க. சாமா வந்ததுலேருந்து மாட்டையா திட்டின்னு ஒன்றும் புரியாம. நேத்து நைட்டு குடிச்சியா?